குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, சனியினுடைய பார்வையில் ராசி இருக்கு. ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையில தான் அந்த மாதமானது பிறக்குது. ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் சூரியன் மறைவு. ராசிக்கு 7ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் குருவும் இணைவு. இங்கே புதன் ஆட்சி பலத்தில் இருக்காரு. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேது. ஸோ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல் பயிற்சி இந்த மாத துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. குரு உங்களுடைய ராசிநாதன். இதனால் வரைக்கும் 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தார், ஒரு நல்ல விஷயம், இல்லைன்னு சொல்லலை. இப்போ அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். கடகத்துக்குள்ள குரு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது, குரு உச்சம் அடையக்கூடிய ஒரு ராசி தான் கடகம். இப்போ குரு உச்சமாகுது. குரு உச்சமானாலும் 8ல் மறையுது, அஷ்டம குருவாக மாறுது. இதனால் என்னென்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில்டாக ஒரு தனிப்பதிவாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, மிக முக்கியமான பயிற்சி ஜூன் மாதம் 8ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி, கூடவே ருணர் ரோக சத்துரு, அதாவது எதிரிகளை தரக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட கிரகம் போய் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். உச்சம் பெற்ற குருவோடு இணைந்து மறைகிறார். ஸோ இது தான் இந்த மாதத்தில் பெரிய இம்பேக்ட் பண்ணுது. அப்போது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு பெண் கிரகம். அந்த பெண் கிரகத்தால், ஒரு பெண்ணால் லைஃபே ஒரு நிறைய சேஞ்சஸை பார்க்க போகுது இந்த மாதம். பெண்களால் என்ன ஏதுங்கிறது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி. 7ஆம் இடத்துலேருந்து சூரியன் உங்களுடைய ராசியை பார்க்கறது நல்ல விஷயம். ஜூன் 20ஆம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சி இருக்குது. செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இருந்தாலுமே செவ்வாயினுடைய பார்வை, 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறது கூடுதல் நன்மை. அது ஏன்னா செவ்வாய் பஞ்சமாதிபதி இல்லையா, அவர்களுடைய பார்வை கிடைக்கிறது ரொம்ப நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. அதே போல் 22/6/2026 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த புதன் பகவான் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்துக்கு பயிற்சியான புதன் ஜூன் மாதம் 29ஆம் தேதி என்று வக்ரமடையுது. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல குருவினுடைய பயிற்சி, அதை ஏறத்தாழ எல்லா விஷயங்களையும் தனிப்பதிவாக பேசிட்டோம். அடுத்ததாக சுக்கிரன் தான் ரொம்ப முக்கியமான கிரகம். சுக்கிரன் முக்கியமான, இந்த மாதம் முழுக்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகம்னா சுக்கிரன் தான். ஸோ அப்போ சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி. 8ஆம் இடத்துல ஆல்ரெடி உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்குது. ஒரு பெண் கிரகம் உங்களுடைய ராசிநாதனை தேடி வருகிறார். அவர் 6ஆம் அதிபதி, ருணரோக சத்ருஸ்தானாதிபதி. முதல்ல என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, வேலை இல்லாத தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துடும், தேடி வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான ரிசல்ட்டு இந்த காலகட்டம் கிடைக்கும். அது உள்ளூர்லேயும் இருக்கலாம், வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் கூட இருக்கலாம். கான்ட்ராக்ட் பேஸில் போய் ரொம்ப நாள் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நல்ல பேக்கேஜோடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் அது. அதுவுமே ஒரு பெண்ணோட உதவி தான். என்னென்னா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேலைக்காக மாறி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோடு தான் அந்த வேலை வாய்ப்பு அமையுது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் கண்டிப்பாக.
குறைஞ்சது ஒரு 3 வருடத்துலேருந்து 6 வருடம் வரைக்கும் உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் பேஸ்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவதாக என்னென்னா, சார் உடம்புல இதுதான் நோய், இதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வருது, இதை சரி செய்தீங்கன்னா உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கும் இந்த பிரச்சனைகள் 90% குறைஞ்சிரும். ஸோ அப்போ அதுக்கு என்ன மென்டலி, அதாவது உடலில் வரக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும் மனமே காரணம். மைண்டில் என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு நோயாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உச்சம் பெற்ற குருவோடு சேருகிற சமயத்தில் உங்களுடைய மன ரீதியான நோய்களுக்கு சிறந்த மருந்தாக இருக்கும். இதுதான் பிரச்சனை, இதுலேருந்து வெளியே வந்துட்டால் நீங்கள் ஜம்முன்னு இருக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சைக்காலஜிக்கலாக அதை ட்ரீட் பண்ணுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. ஸோ அப்போ நோய்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தர்றார். மூணாவதாக வேறு ஏதாவது விஷயம் இருக்குன்னா, இந்த காலகட்டம் நிறைய கடன் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருந்திருக்கும், அப்போல்லாம் வாங்கியிருப்போம். அதனால் நிறைய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்கும். ஒரு பேர் கெட்டு போகிறதோ, மறுபடியும் கடனை கட்ட முடியாமல் எல்லோ நோட்டீஸ் வரைக்கெல்லாம் போயிருப்போம். திருமண வக்கெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும், எல்லாத்தையும் பார்த்து வந்திருப்போம். அந்த சூழ்நிலையில் இருந்து வந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல வல்லமை கிடைக்கும். ரொம்ப பாதாளத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த தனுசுவை அப்படியே மறுபடியும் ரீகெயின் பண்ணி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்குண்டான ஒரு பக்குவமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உருவாகுது. அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். பக்குவமான கால சூழ்நிலை உண்டு. இப்போது எக்கனாமிக்கலாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த மாதம் கிடைக்கும், 8ஆம் தேதிக்கு மேலே. ரைட். அடுத்ததா வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, எதிரிகள், பெண் எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் சொல்லுது. நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை தேடி வருவாங்க. நீ அப்படி பண்ண இப்படி பண்ண, அதுதான் பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில் போட்டு நம்மளை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா இருந்தால் கூட நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடுது. இப்போது பெண்கள்கிட்ட கவனமாக இருங்க. அவங்களுடைய எதிர்ப்புகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஈவன் நீங்கள் பலமாக இருந்தால் கூட உங்களுடைய பலத்தை அந்த சூழ்நிலையில் வெளிப்படுத்த முடியாது. அவங்க தான் நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. சரி, வேறு என்னென்னவெல்லாம் நன்மை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையில் போய் முடிகிறது. வீட்டின் பேரில் கடன் வாங்குறது, வாகனத்தின் பேரில் கடன் வாங்குறது, லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, அந்த இன்சூரன்ஸ் ஏதாவது கிளைம் பண்ணுறது பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதை வீட்டு இன்சூரன்ஸ்லையோ கார்லையோ ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற விஷயங்கள் வந்து நடக்காமல் போயிட்டு இருந்தால் இந்த காலகட்டம் நடந்துடும். அந்த காசும் கைக்கு வந்து சேர்ந்துடும். இந்த இஎஸ்ஐ, பிஎஃப், லோட்லோஸ்க்கு சம்மந்தமான விஷயங்களில் வராத பணம் கூட அந்த காலகட்டம் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லுது. பென்ஷன் வரல, நிப்பாட்டி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி அதில் ஏதாவது வழக்குகள் போயிட்டு இருந்தால் கூட அது நம்மளுக்கு சாதகமாக முடியுது. வேறு என்னென்னவெல்லாம் இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, முக்கியமாக அந்த பாலியல் ரீதியான நோய்கள் இருக்கு இல்லையா, ஆண்களுக்கோ பெண்களுக்கோ வெள்ளைப்படுதல் இருக்கலாம், பிசிஓடி இருக்கலாம், பிசிஓஎஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கோ ஆண்களுக்கோ பாலியல் ரீதியான வியாதிகள் இருக்கு இல்லையா, அந்த வியாதிகளுக்கு சரியான மருத்துவம் கிடைக்கும். ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் ரெக்கவராகி வெளியே வருவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது. அடுத்ததாக, மூத்த சகோதரன் உங்களுக்கு முழு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பில், முழுமையான உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூத்த சகோதரத்தை பொறுத்தளவுக்கு. சித்தப்பா அப்படிங்கிற உறவும் கூட நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. பாலிய நண்பர்கள் உதவிகரமாக இருக்கிறாங்க. என்னென்னா, இந்த காலகட்டம் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். நல்ல பலம் வாய்ந்த அரசாங்க செல்வாக்கோ, அரசியல் செல்வாக்கோ, பொருளாதார நிலையில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நபர்களோ உங்களுக்கு எதிரிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது நல்ல நிலைமையில் தான் முன்னாடி இருந்திருக்கும், ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க. தற்போதைய சூழ்நிலையை காரணம் காட்டி அவங்ககிட்ட சின்னதாக எதிர்ப்பை சம்பாதிச்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் நல்ல விஷயம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி உறவு நிலைகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பக்குவமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ எதிர்ப்பு உண்டாச்சுன்னா மீண்டும் அது ரெக்கவராகி நல்ல சூழ்நிலைக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து சின்ன காரியம் கிடையாது. ரைட், ஓகே. அடுத்ததாக வேறு என்ன விஷயங்கள் இங்கே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, தாயாரினுடைய உடல்நிலை சீராகுது. அவர்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள்
ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்கு அப்புறம் தான் ஒரு முக்கியமான பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்காக செலவுகள் செய்து அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி வர்றாங்க, நான் ரெடியாகி வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. இங்கே சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உச்சம் பெற்ற குருவோடு இணையிறதுனால இத்தனை விஷயங்கள் நடந்தாலும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையவே தலையெல்லாம் மாற்றி போட்டுரும். சரிங்களா? நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய ஒரு சூழல் அமையுது. எப்படின்னா, நீங்கள் ஆணாக இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு பெண் மூலயமான பழக்க வழக்கங்கள் அது உங்களை தேடி வருது. நீங்கள் நல்லா ஏதோ ஒரு வகையில் உங்களை ஈர்த்து தான் அவங்க வர்றாங்க, பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்க. அதனால குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வழக்குகள், தேவையில்லாத சந்தேகம், பிரிவினை, இந்த மாதிரிலாம் வரும். நம்ம அதை பொருட்படுத்தாமல் நம்மளுடைய நாலேஜில் நம்ம கரெக்டாக தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் மற்றவர்களுடைய பார்வைக்கு அது அப்படி தோணாது. அப்படி தோணாமல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேர்த்துக்குள்ள எல்லாம் கிளாஷ் ஆகிடுது. இல்லைப்பா நான் கரெக்டாக தான் இருக்கிறேன்னு நம்ப மாட்டாங்க, கிளாஸ் ஆகிடுது. ஏன்னா நம்மளுடைய ராசிநாதன் போய் உட்கார்ந்துருக்கிற ஸ்தானம் அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளே போய் ஏற்றுக்கிறோம். ஓகே, ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தோழி நட்பு வகையில் இல்லை உறவுகள் வகையில் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டாக இருக்காங்க, இல்லை ரிலேட்டிவாக இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா அந்த பெண்ணால் கணவருக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே வேறு ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா தொந்தரவாக போயிடும். அதனாலையும் பிரச்சனைகளை வர நம்மளே வழிவகுக்கிற மாதிரி ஆயிருக்கும். இன்னும் நம்ம பிரச்சனையை தேடி போகிறோம், இல்லைன்னா நம்மளே பிரச்சனையை இழுத்துக்கிறோம். சரியா? இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அதை நான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ரைட், அடுத்ததாக பாருங்கள், 15ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 9ஆம் அதிபதி 7இல். இதுவுமே 9ஆம் அதிபதி 7இல் இருக்கிறதுமே கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தானே தவிர ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தாது. நம்மளுடைய பார்வைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய பார்வைக்கு என்னென்னவெல்லாம் தவறு பண்ணுறாங்க, என்னென்னவெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களோட நடவடிக்கையில் என்ன A to Z கண்காணிச்சிருவீங்க. இல்லைன்னா அவங்களே உளறிடுவாங்க இந்த காலகட்டம். ஸோ அப்படி ஒரு அமைப்பு தான் காட்டுது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை துணையிடம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல, மறந்துடாதீங்க. ரைட், அடுத்தது அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு அதிகமான அவசரத்தையும் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் கரைகிறது. அப்போது நான் தான் பெருசுங்கிற எண்ணம் வந்துடும், தலகணம் வந்துடும், கோபத்தை கொடுத்துரும், அவசரத்தை கொடுத்துரும். அப்போது இந்த விஷயங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீயாக ரிலீஃபாகி வெளியே வந்துடலாம். இந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணலன்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் மண்டக்குள்ள ஏறிடும். சரிங்களா? நம்மளை செயல்படுத்த விடாமல் அதை தடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது. கொஞ்சம் கவனமாயிருங்க. மூணாவதாக 20ஆம் தேதி ரிஷபராசிக்குள்ளே செவ்வாய் வர்றாரு. செவ்வாய் ரிஷபராசிக்குள்ளே வர்றது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்ல விஷயந்தான். என்ன, செவ்வாய் ரிஷபத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையோ உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களையோ உங்களுடைய திட்டங்களையோ வெளியில் சொல்ல வேண்டாம். வெளியில் சொல்வதால் முக்கியமாக வெளியில் கூட பரவாயில்ல, உறவுகளுக்குள்ளே சொல்லக்கூடாது. உறவுகளுக்குள்ளே அதை ஷேர் பண்ணுறதுனால உறவுகளுக்குள்ளே தேவையில்லாத கிளாஷ் வருது, கசப்புகள் ஏற்படுது, உறவுகளை விட்டு தனித்து பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குது. இதெல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனம். ரைட், மூணாவதாக பார்த்துட்டிங்கன்னா 22/6/2026 அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு. இப்போ 7ஆம் அதிபதி 8இல் மறைவது அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவில் மட்டும் இங்கே பிரச்சனையை கொடுக்கறதில்ல, பார்ட்னர்ஷிப்லையும் தொந்தரவு கொடுக்குது. தொழில் ரீதியாக எந்த விதமான புது முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது. தொழில் ரீதியாக என்னத்தை செய்கிறீங்கனாலும் 22ஆம் தேதிக்குள்ளே செஞ்சுருங்க. 22ஆம் தேதிக்கு மேலே மந்த் எண்டு அப்படின்ற விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு தொழிலில் எந்த சேஞ்சஸும் செய்ய வேண்டாம். மீறி செஞ்சிங்கன்னா அதனால் தீமைகள் மட்டுமே மிஞ்சும், நன்மைகள் கிடைக்காது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ இவ்வளோ நிறைய பாசிட்டிவ்னா விஷயங்கள் இருந்தாலும் நிறைய நெகட்டிவ்ல இருக்குது இந்த மாதம் இல்லையா, கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது, என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு 2 நல்லெண்ண தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. மற்றபடி நான் சொன்ன டேட்டெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அந்த டைமில் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் பிரச்சனைகளை தாண்டி வெற்றியை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.